வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. ஒரு கப்பு பச்சரிசி மாவும் அரை மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க. இந்த ரெசிபியை ஈஸியாக சிம்பிளாக செய்து கொடுக்கலாங்க. இந்த ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இடியாப்ப மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு கப்பு. இது 250 கிராம் அளவு வரும். நீங்கள் கடையில் கூடமே வாங்கிக்கலாங்க. இடியாப்ப மாவுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த மாவே கூட இதுக்கு வாங்கிக்கலாம். இது கூட அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காவும் இந்த மாவையும் வச்சு எப்படி சூப்பராக தேங்காய் சேவை செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு நல்லா கெட்டியான பாத்திரம் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த 2 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அந்த மாவுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதே இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த மாவை இதில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்ட போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரண்டியால் கட்டி பதம் இல்லாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ எல்லா மாவையுமே இதில் சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டு ஆற விட்டு கையால் பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக சூடு இருக்குது தான், இருந்தாலும் இப்போ கையை வச்சு கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் இடியாப்பம் உங்களுக்கு பூ போல் வருங்க. இப்போ இந்த இடியாப்பம் தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தடவிக்கலாம். இந்த முறுக்கு குழை அச்சிலையுமே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட இட்லி தட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு துணி நனைச்சி போட்டு இட்லிக்கு தட்டில் கூட நீங்கள் ஊற்றி வேக விடலாம். இப்போ இந்த முறுக்கு குழை தாங்க எடுத்திருக்கேன். அதில் ஓம்படி அச்சு இருக்கும் பாருங்களா, அந்த அச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இடியாப்ப குழையில் எடுத்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த தேங்காய் சேவை செய்கிறதுக்கு அது செட் ஆகாதுங்க. இந்த மாதிரி முறுக்கு குழையில் ஓம்படியில் அச்சியில் போட்டு பிழிஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி இது உள்ளே வச்சு அழுத்தியாச்சுங்க. இப்போ பிழிஞ்சிடலாம். இந்த தட்டில் எப்படி அழகாக வருது பாருங்கள் இடியாப்பம். பிழியும் போது எவ்வளோ சூப்பராக ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஒரே லேயர் விட்டு இப்போ இதை தண்ணி ஆவியில் காமிச்சு வேக வைக்க போகிறேங்க. இந்த தட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு தட்டை இது மேலே வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம். தண்ணி கொதிச்சுதுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்க. அதனால தான் தண்ணி கொதிக்க விட்டு வைக்கிறது. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ புழிஞ்சி வச்ச தட்டை இதில் வச்சாச்சுங்க. இடியாப்ப மூடியாச்சு. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருக்குங்க. இடியாப்பம் நல்லா வெந்திருக்கு. இதை 1 நிமிஷம் ஆற விட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு லேயர் எடுத்து இந்த மாதிரி சுருட்டி பாருங்கள். உங்களுக்கு உருண்டு வரும். இதுதான் உங்களுக்கு பதம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எடுத்தாச்சுங்க. நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இது எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் கவுத்து போட்டு எடுத்துக்கலாம், அப்படியே கையாலையுமே எடுக்கலாங்க. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். ரொம்ப ஒட்டலைங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவிக்கணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒரே லேயர் தான். இடியாப்பம் எடுக்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதை நம்ம வீட்டில் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுத்தமாக இருக்குங்க. அதனால தான் இதெல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இதே மாதிரி ஒரு 3 இடியாப்பம் எடுத்து நல்லா உதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா உதிரி பண்ணிக்கோங்க. இந்த அரை மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம், அதுக்காக தான். இப்போ நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேங்க. வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் சேவை செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டு வெடிக்கட்டும்னு 2 டீஸ்பூனு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா பருப்பு சீக்கிரம் கருகிடும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் பச்சை மிளகாய் எடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா கீனி போட்டுக்கோங்க. பொடியாக வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அந்த அரை மூடி தேங்காய் துருவியதை இதில் சேர்த்து ஒரே 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. அந்த தேங்காயில் இருக்கிற பால் வற்றக்கூடாது. ஒரு 10 கருவேப்பிலை இதை கூட போட்டுட்டு
இப்போ கிண்டி விட்டுருங்க. இப்போ அந்த பொடி பண்ணி வச்ச இடியாப்பத்தை இதில் சேர்த்துருவோம். இப்போ இதில் சேர்த்து லைட்டாக கரண்டியால் கிண்டி விட்டுருங்க. ரொம்ப உடையக்கூடாதுங்க. ஏற்கனவே நம்ம கை வச்சு உடச்சி விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பூ சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு கம்மியாக தெரியும். அதனால் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இடியாப்பத்தில் சால்ட்டு சேர்த்துருக்குறோம். நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுடுங்க. மல்லித்தழை கொஞ்சம் பொடியை நறுக்கி இதோட தூவி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய் சேவை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதெல்லாம் வெளியில் போயிட்டு வாங்கி காசு கொடுத்து சாப்பிட்றத விட வீட்டில் செய்து சாப்பிட்டிங்கன்னா வயிறு நிறைய சாப்பிட்லாம், மனசும் நிறையுங்க. இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் தேங்காய் சேவையை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.